can feel, intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக அவுத்து தான் பூமாக இருக்குது. இப்போ ஃபீட் ஓப்பன் பண்ணால் நார்மல் ஃபீட் எல்லாத்துமே ஓப்பன் பண்ணால் அவுத்து தான் வருது. அப்போ வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம அவர் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஆக்சுவலாக இப்போ ஏடிஎம்கேவும் இருக்குது, டிஎம்கேவும் இருக்குது. இவங்க பண்ணுறதை தான் திருப்பி இவர் பண்ண போகிறாரு. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, குளத்தூரில் பார்த்தா ஸ்டாலின் அவர் ஜெயிக்கவே முடியல. ஏன்னா என்னன்ட்டாங்க, அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தா நிறைய பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்திமான்னு ஏற்கனவே ஒரு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லாம் போட்டாங்க. அதில் குழந்தைகள்லாம் அடிக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அதை பேன் பண்ணாங்க. அதேமாரி இப்போ என்ன ஆகிடுச்சு, குழந்தைகள் மத்தியில் குழந்தைகள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ரீல்ஸ் மாரி உருவாக்கி விஜய் வந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கலை யதார்த்தமே இல்லாத ஒரு இதை உருவாக்குனதோட குழந்தைகள் அவங்களோட தாத்தா பாட்டி மற்றும் அவங்க அம்மா அம்மா டார்ச்சர் பண்ணி இதுமாதிரி நீங்கள் இதுக்கு தான் ஓட் போடணும், அதெல்லாம் நாங்கள் வந்து இப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிவிடுவோம் பயமுறுத்தினால அதனால் வந்து விளையாதான். நல்லா பாருங்கள், 34% மட்டும்தான் அவங்க வாங்கியிருக்காங்க, 66% எதிர்ப்பாக விழுந்திருக்கு. எல்லாருமே சொல்கிற மாதிரி விஜயை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேட்பாளர் அவங்கள அறிமுகப்படுத்திக்கு தானே நல்லது. ஸோ அவங்க தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னு தெரிய வைக்கிறது ஒரு நல்லது தானே. ஸோ அது நல்லது தான். டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகும்போது ஸோ நம்மள அவங்க தொகுதியில் இருக்கிறவங்க கிட்ட காமிச்சிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையா. ப்ளஸ் வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியானால் வந்ததுன்னு சொல்கிறது எதனாலனா, அது வந்து ஒரு கீ ரோல் தான் ப்ளே பண்ணுதே தவிர அதனால தான் விஜய் வந்தாருன்றது கிடையாது. சோஷியல் மீடியான்றது எல்லாருமே இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்குமே வந்து யூடியூப்பில் வந்து இப்போ நம்ம ஆடு பார்த்துருக்கோம். நம்ம எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆடு ரெகுலராக வந்துட்டு இருந்தது அந்த ஆடெல்லாம். இன்னொன்று நாடானா சோஷியல் மீடியாவிலுமே அவர் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் நிற்க வச்ச எல்லா தொகுதியிலுமே சோஷியல் மீடியாவில் போட்டும் ட்ரெண்ட் ஆகிருக்காங்க. சோஷியல் மீடியா தான் ப்ரோ முக்கிய காரணமே இவ்வளோ இது வந்ததுக்கு. ஏன்னா மக்கள் அதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு அது நினைக்கிறாங்களோ இல்லையோ, சரி ஒரு வாட்டியாவது போட்டு பார்ப்போம். மெயினான இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னா, குழந்தைங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்ன ரீசனு எல்லாருமே ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினச்சாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் வந்து 108 இடங்களில் பெரும்பான்மை இல்லாமல் அலைன்ஸோடு வச்சு ஜெயிச்சிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் வந்து ஜெயிச்சது வந்து விஜய் அலையா இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து விஜய் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும் ஹைப் பண்ணியும் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு ஒரு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து விஜய் அலையா இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ப்ரோ, இந்த வாட்டி வந்து விஜய் ஜெயிச்சது ஒரு பக்கம் வந்து விஜய் அலைன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்றாங்களே. இதில் நீங்கள் எதை வந்து விஜயோட வெற்றிக்கு காரணம்? ஆக்டராக சம்மந்தமாக சில பேர் வந்து நான் வந்து ஆக்டர்ஸ் அதனால நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லலாம். சில பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவரோட ஆக்டர்ஸ் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. அவங்களே நிறைய ரீல்ஸ் ஆகுது பூம் பண்ணி அந்த ஹேஷ்டேக்கில் நிறைய போட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக அவுத்து தான் பூமாக இருக்குது. இப்போ ஃபீட் ஓப்பன் பண்ணால் நார்மல் ஃபீட் எல்லாத்துமே ஓப்பன் பண்ணால் அவுத்து தான் வருது. அப்போ வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம அவர் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஆக்சுவலாக இப்போ ஏடிஎம்கேவும் இருக்குது, டிஎம்கேவும் இருக்குது. இவங்க பண்ணுறதை தான் திருப்பி இவர் பண்ண போகிறாரு. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, குளத்தூரில் பார்த்தா ஸ்டாலின் அவர் ஜெயிக்கவே முடியல. ஏன்னா என்னன்ட்டாங்க, அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தா நிறைய பண்ணியிருக்காரு. இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குளத்தூர்லேயே அவரை தோக்கடிக்கலாம் முடியுமா? இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோ எல்லாருமே இப்போது அதான் சொல்கிறேன், சோஷியல் மீடியா நிறைய எல்லாமே வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எதுவுமே பண்ணலை, இவங்க நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பூம் பண்ணியோடவே அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓட்டு. இன்ஸ்டாகிராம் அலை தான் அது. இன்ஸ்டாகிராம் அலை தான். ஏன் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்திமான்னு ஏற்கனவே ஒரு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லாம் போட்டாங்க. அதில் குழந்தைகள்லாம் அடிக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அதை பேன் பண்ணாங்க. அதேமாரி இப்போ என்ன ஆகிடுச்சு, குழந்தைகள் மத்தியில் குழந்தைகள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ரீல்ஸ் மாரி உருவாக்கி விஜய் வந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கலை யதார்த்தமே இல்லாத ஒரு இதை உருவாக்குனதோட குழந்தைகள் அவங்களோட தாத்தா பாட்டி மற்றும் அவங்க அம்மா அம்மா டார்ச்சர் பண்ணி இதுமாதிரி நீங்கள் இதுக்கு தான் ஓட் போடணும், அதெல்லாம் நாங்கள் வந்து இப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிவிடுவோம் பயமுறுத்தினால அதனால் வந்து விளையாதான். நல்லா பாருங்கள், 34% மட்டும்தான் அவங்க வாங்கியிருக்காங்க, 66% எதிர்ப்பாக விழுந்திருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதேமாரி இது வந்து ஒரு சாரல் மலை போல தான். இது ரொம்ப நாள் இது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், வாய்ப்பே இல்லை. அப்போ இல்லை, ஒரு அரசை நடத்துறதுக்கு பல்வேறு திறமைகள் வேணும், அனுபவங்கள் வேணும். அவங்க தொடர்ந்து படத்தில் நடித்தவங்க படம் மாரியே பண்ணோம்னா அரசை நடத்த முடியாது. அந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல அரசாக ஒரு 6 மாத காலத்திலேயே சாயம் வெளுத்து போயிடும். சரி ப்ரோ, இந்த வாட்டி வந்து விஜய் ஜெயிச்சது வந்து ஒரு பக்கம் விஜய் அலைன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வந்து விஜய் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றாங்க. உங்களோட பார்வை என்ன இதில்? இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லை ப்ரோ. அதாவது அவங்க தொண்டர்களுக்கே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அது தேவைப்படாது. இப்போ நிறைய பேர் அந்த
டிகே பிரபு அவங்க மேலெலாம் வந்து அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த கீர்த்தனா அவங்கள மாதிரிங்கெலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸால் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு பேர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவங்க ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நியூ ஃபேஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜேசிடி பிரபாகர் இல்லை செங்கோட்டையன், இப்போ மோஸ்ட் சீனியர் இல்லை சிட்டிங்கில் அவங்க தான் சட்டப்பேரவையில் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸ் தான். ஸோ அவங்க வந்து ஜனங்கிட்ட அவங்கள தெரியப்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போது எல்லாருமே சொல்கிற மாதிரி விஜயை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேட்பாளர் அவங்கள அறிமுகப்படுத்திக்கு தானே நல்லது. ஸோ அவங்க தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னு தெரிய வைக்கிறது ஒரு நல்லது தானே. ஸோ அது நல்லது தான். டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகும்போது ஸோ நம்மள அவங்க தொகுதியில் இருக்கிறவங்க கிட்ட காமிச்சிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையா, அதில் அது நல்ல விஷயமா தான் பார்க்குறாங்க. இல்லைங்க, அப்போ இது முழுக்க வந்து இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தானே, விஜய் அலை கிடையாது. இன்ஸ்டாகிராமால் மட்டும்னால இல்லை அது. ஸோ ஜனங்களுக்கு அது தேவைப்படுதில்ல, அது தேவைப்படுறதுனால அது ஜனங்களும் அதை பார்க்குறாங்க. ஸோ இப்போ நிறைய விஷயம் நல்லது பண்ணுறது வந்து ஜனங்கிட்ட போய் சேரும்போது அது இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் போய் சேருதில்ல, வெறும் யூடியூப்னால மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் அது போய் சேர்றது நல்லது தான் நான் பார்க்குறேன். நான் வந்து அது இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்படின்னு நான் பார்க்கல. இப்போ வந்து ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குல்ல, அவருக்கு வந்து 34+ வாங்கியிருக்காரு, % வாங்கியிருக்காரு. அப்படிங்கிற போது வந்து இன்ஸ்டாகிராம் மட்டுமே நம்பி அவருக்கு யாரும் ஓட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் தான் இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம். இப்போது அவங்க அம்மா அப்பாலாம் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது மெயினாக ரீசன் வந்து அவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோ, இந்த சிலிண்டர்ஸ் ஃப்ரீயாக தருது, 200 யூனிட்ஸ் கரண்ட் ஃப்ரீயாக தருது, மெயினாக வந்து உமன் சேஃப்டி அவர் முக்கியமாக எடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கெலாம் இப்போது முன்னாடி இனிஷியேட்டிவ் எடுத்துட்டார். இப்போது பதவி எடுத்த முதல் நாள்லேயே 200 யூனிட்ஸ் ஃப்ரீக்கு அதுக்கு சைன் பண்ணிட்டாரு. அப்புறம் உமன் சேஃப்டிக்கு அதுக்கும் சைன் பண்ணியிருக்காரு. அதனால ரீசனால் தான் அவர் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க நான் நம்புகிறேன். ப்ரோ, விஜய் பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டான ஸ்டேஜில் அவர் வந்து இப்போ அரசியல் வந்திருக்காரு ப்ரோ. அது வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர அவர் நம்ம பற்றி நெகட்டிவாக பேசவே கூடாது. அதாவது அவருக்கு ஆட்சி நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோம், 5 வருஷம் கொடுத்துருக்கோம். அந்த 5 வருஷம் அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கணும். இப்போ தான் அவர் ஆட்சிக்கு இப்போ தான் பிடிச்சிருக்காரு, 2 நாள் தான் ஆயிருக்கு. அந்த 2 நாள்லேயே அவர் எவ்வளோ இந்த ட்ரக்ஸுக்கும் சரி, இப்போ டாஸ்மார்க்கும் இப்போ தான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காரு 2 வீக்ஸில். இப்போ நானுமே வந்து விஜய்க்கு நான் ஓட்டு போட்டேன். அதனால் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆட்சி தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. அதனால் மாற்று அரசியல் வேணும்ன்றது என்னோட ஒரு தாட்டாக இருந்தது. நான் அதனால் விஜய்க்கு நான் போட்டேன். ப்ளஸ் வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியானால் வந்ததுன்னு சொல்கிறது எதனாலனா, இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியான்னு ஆகிடுச்சு ப்ரோ. இப்போ நீங்களுமே இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வரீங்க. இப்போ நானுமே வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி எல்லாருமே அது வந்து ஒரு கீ ரோல் தான் ப்ளே பண்ணுதே தவிர அதனால தான் விஜய் வந்தாருன்றது கிடையாது. சோஷியல் மீடியான்றது எல்லாருமே இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்குமே வந்து யூடியூப்பில் வந்து இப்போ நம்ம ஆடு பார்த்துருக்கோம். நம்ம எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆடு ரெகுலராக வந்துட்டு இருந்தது அந்த ஆடெல்லாம். இப்போ அவங்க வந்து இப்போ யூடியூப் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டால் ஆமாம், அவங்க வந்து அது ஒரு கீவாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பப்ளிசிட்டிக்கான ஒரு ஆன்லைன் இதாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம எதுவுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்போ விஜய்னா இப்போ இன்ஸ்டாவில் யூஸ் பண்ணுறோம், இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே சொல்கிறோம்ல, அவங்க வந்து ஒரு கீ ரோல் நம்ம எப்படிலாம் வந்து நம்ம கட்சியை வந்து டெவலப் பண்ணலான்றதை பார்க்கலான்றது தான் வந்து அவங்க மீன் பண்ணி கொண்டு வராங்க. விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் ஆக்டர் தான். நம்ம அது வந்து ஆக்டரு அவர், ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து இருக்க ஃபேன் பேஸு எல்லாமே வந்து அவருக்கு ஒரு கீ ரோலாக ப்ளே பண்ணிச்சு. அது வந்து ஓட்டாக மாறி இருக்குது. நம்ம அதை சப்போர்ட் பண்ணோம். அது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். அது வந்து 5 வருஷம் கழித்து நம்ம எப்படி அவர் நம்ம ஆட்சி பண்ணுறாரு என்றார் பார்ப்போம். மற்ற அரசியல் கட்சி மாரி இல்லாமல் இவர் ஊழல்லாம் இல்லாமல் பண்ணுறேன்னு ஒத்துட்ருக்காரு. அதை நம்ம பண்ணுறாரான்னு நம்ம பார்ப்போம் ப்ரோ. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மக்கள் ஓட்டு போட்டதுக்கு காரணம் என்னன்னா, லைக் ஒரு மாற்றம் ஒன்று வரணுன்ட்டு. லைக் இத்தனை வருஷமாக இருந்தவங்க இந்த வாட்டி ஆச்சு எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டான வே ஏதாச்சும் ஒன்று இதுவாகட்டும்ன்ட்டு. இன்னொன்று நாடானா சோஷியல் மீடியாவிலுமே அவர் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் நிற்க வச்ச எல்லா தொகுதியிலுமே சோஷியல் மீடியாவில் போட்டும் ட்ரெண்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ கேட்டிங்க? அதான் இது விஜய் அலையா இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸான்னு? விஜய் அலை தான் ப்ரோ இது. அது வந்து போக போக தான் மக்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. இல்லை ப்ரோ, ஒரு டேட்டா சொல்கிறாங்க. சென்னையில் வந்து ஒரு 14 இடம் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், 2 இடம் மட்டும்தான் 14 இடம் ஜெயிச்சிருக்காங்க. 57% வந்து இன்ஸ்டாகிராமில் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா. அது வந்து ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. சோஷியல் மீடியாவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே. ஏன்னா அந்த மாதிரி வந்து அவங்க உள்ளே வந்து எல்லாருமே வேலை செஞ்சுருக்காங்க. உள்ள எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து எல்லாருமே. ஸோ அதுவுமே ஒன்று இருக்கலாம். ஏன்னா
சோஷியல் மீடியா தான் ப்ரோ முக்கிய காரணமே இவ்வளோ இது வந்ததுக்கு. ஏன்னா மக்கள் அதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு அது நினைக்கிறாங்களோ இல்லையோ, சரி ஒரு வாட்டியாவது போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இத்தனை வருஷம் போட்டவங்க வந்து லைக் எதுவுமே செய்யலை, அதான் உண்மை. சரி இந்த வாட்டி போட்டு பார்ப்போம், ஜெயிக்கிறோமோ இல்லையோ பார்ப்போன்ட்டு அவங்க லைக் போட்டிருக்காங்க. ரெண்டுமே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து உச்சகட்ட நடிகர், முதல் ரீசன் அதுதான். ஏன்னா அவரை பிடிக்காதவங்களே கிடையாது. விஜய்னா எல்லாருக்கும் தெரியும், எப்படி ரஜினி, கமல் அந்த மாதிரி, அஜித், விஜய் அந்த மாதிரி அவர் பெரிய ஆள், அதனால் மோஸ்ட்லி தெரியும். இன்ஸ்டா என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவால் ஈஸியாக எல்லாருக்கிட்டே கொண்டு போக முடிஞ்சுது. அது ஒன்று தான். விஜய்னா இவ்வளோ பண்ணுறாங்க, மற்ற கட்சி என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அது இன்ஸ்டாவில் ஈஸியாக பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். அந்த ஒரு ரீசனால் கூட விஜய்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கலாம் இன்ஸ்டா மூலமாக. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வர விஜய் 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 மெயினான இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னா, குழந்தைங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்ன ரீசனு எல்லாருமே ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினச்சாங்க. ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் ப்ரோ விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. நல்லது பண்ணுவார்னு நினச்சி தான் நாங்கள் எல்லோரும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக பண்ணுவார். இப்போ இது விஜய் அலைன்றீங்களா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றீங்களா? இல்லை ப்ரோ, இது ஆக்சுவலாக ஆட்சி மாற்றம். இந்த இடத்துல விஜய் இல்லாமல் வேறு யாருனா வந்திருந்தால் கூட சப்போஸ் நாங்கள் போட்டிருப்போம், மக்கள் எல்லோரும் போட்டிருப்போம். ஏன்னா என்ன ஐடியானா, இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே இது ரெண்டை தாண்டி எந்த ஒரு ஆட்சியுமே வந்தது கிடையாது தமிழ்நாட்டில். சரி ஒரு சேஞ்சஸ், சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம், எதுனா ஒரு மாற்றம் இது மூலமாக வருமோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போட்டது, வேறு எதுவும் இல்லை ப்ரோ. இல்லை பண்ணுவார்ல, அந்த நம்பிக்கையில் தானே போட்டிருக்காங்க. அதான் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. நம்ம பார்த்தா தான் தெரியும். இன்னும் 5 வருஷம் இருக்குது, அவர் என்ன பண்ணுவார் நம்ம பார்த்தா தான் தெரியும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போ இது விஜய் அலையில் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸால் நிறைய பேர் இது எல்லாமே இவங்க அவங்களே நிறைய பேர் ரீல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து போகிறதுனால அது கூட பூம் ஆயிருக்கலாம். அவங்க எம்எல்ஏஸு நிறைய பேர் அதை போட்டிருக்காங்களா, அதில் கூட பூம் ஆயிருக்கலாம். இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே, அதனால கூட பூம் ஆயிருக்கலாம். தரவுகள் என்ன வருதுன்னா வந்து சென்னையில் சென்னையில் வந்து 14 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து 57% வந்து இன்ஸ்டாகிராம் தான் காரணம் அப்படின்னு ஒரு டேட்டா வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ சென்னையை தாண்டி மற்ற கொங்கு மண்டலம், இந்த சவுத் ரீஜன் அங்கேயும் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு அவரோட ஓட்டிங் இதுவை. சென்னையில் மெயினாக ஜெயிச்சதுக்கு வந்து இங்கே வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது, அது உண்மைதான் அது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி அது இங்கேயும் பார்க்கணும், சவுத் ரீஜன்லேயும் அங்கே அவ்வளோவா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கவங்க நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எப்படி ஒரு 50-50 நம்ம பார்த்துக்கலாம். இல்லை சவுத்து சைட்லனா வந்து அவ்வளோவா வந்து சில இடங்களே ஜெயிக்கலையே விஜய். இல்லை மோஸ்ட்டாக எல்லா ரீஜன்லேயும் 1லேருந்து ஒரு 2 சீட்டாவது ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு ரீஜனில் ஒரு எந்த சீட்டுமே ஜெயிக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன் நியூஸ்லாம், அதுமே ஒரு 50-50 தான் இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அவருக்காக நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு மீடியம் தான். இப்போ எப்படி ஒரு நியூஸ் சேனல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். இந்த நியூஸ் சேனல்லாம் வந்து இந்த ஆளுங்கட்சி இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே நிறைய நியூஸ் போட்டிருந்தாங்க, அந்த அலிகேஷனும் இருந்துச்சு. இப்போ ஆளுங்கட்சியில் இருக்க ஆட்கள் செய்கிற தவறுகளை வந்து மெயினாக அவங்க பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது. இதே டிவிக்கு ஆட்கள் வந்து சும்மா ஜாலிக்கு இந்த மாதிரி இன்டர்வியூவில் டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் பெரிய நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணிட்டு தான், அது நிறைய அலிகேஷன் மீடியா கிட்டே இருந்துச்சு. இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பாமல் இந்த சோஷியல் மீடியாவை வந்து ஒரு ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணி அதில் ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால அவருக்கு ஒரு ஓட் பேங்க் கிடச்சிருக்கு, அது உண்மை தான். ஓகே ப்ரோ, கடைசியாக ஒரு கேள்வி, இது வந்து விஜய் அலையா இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஜெயிச்சதா? கண்டிப்பாக விஜய் அலை தான்.